பிசாசினுடைய தடைகளை, அந்த வார்த்தையை கேட்க கூடாதபடி ஆண்டவரே இன்றைக்கும் கூட தடையை உண்டு பண்ணும்படியாய் பிசாசு எத்தனைக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திறந்தருளுவீராக, எங்கள் செவிகளை திறந்தருளுவீராக. இந்த சத்தியத்தை காணும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தர்மையான நேரத்திலும் கூட மிக முக்கியமான காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 3 மாதத்துல இருந்து ஆண்டவர் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக கர்த்தருக்கான வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன நாள்ல இருந்து நீங்க புதிதா ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. நியாய தீர்ப்பை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்ததுமான காரியத்தை ஆண்டவர் தீவிரமாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று பேசியிருந்தார். அதை தொடர்ச்சியாக வெறும் நான் எப்போ அதை பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி தேடும் பொழுது கடைசி ஒரு 6 மாசம் அதை பத்தி தான் பேசியிருக்கேன். எனக்கே தெரியும். 6 மாதம் நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்ததான, ஆண்டவர் வெறுக்கிறதான காரியங்கள் என்று சொல்லி அதை ஜனங்களுக்கு காண்பித்து அவரு வனாந்திரத்துல எப்படி கூப்பிட்டார்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்புவிக்க உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி யார் சொல்லுவான்? யோவான் ஸ்நானகர் சொல்லுவாரு. இப்படிதான் எனக்கும் பயமா இருந்தது. ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னாலே யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்காவது கொஞ்சம் பார்வையாளர்கள் பார்ப்பாங்க, ஏதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆண்டவர் உன்னை அடிப்பார், இடிப்பார், பிடுங்குவார்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதிகமான எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா நான் பார்க்கிறேன், ஆசீர்வாதத்தை போடும் பொழுது இல்லாத மனம் திரும்புதலுக்கான ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் திட்டுறாங்க, அதுவும் இருக்கு, திட்டுகிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதை விட அதிகமாக மனம் திரும்புதலுக்குரிய காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் ஏதோ திட்டமாக இதை சொல்ல வைத்திருக்கிறார் என்று தெரியும். ஆமென். நிச்சயமாகவே வருகிற நாட்கள்ல தொடர்ச்சியாக ஆசீர்வாதத்துக்காக நான் தேடும் பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை குறித்து பேசவே இல்லை. அதெல்லாம் நீங்க என் மேல கோபம் கொள்ளக்கூடாது. நீங்க கோச்சிக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லியே ஆக வேண்டும். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதபடி பயங்கரமான தடைகள். இந்த வார்த்தையை எடுத்ததுல இருந்து நேற்று நைட்ல இருந்து பயங்கரமான, இப்போ நான் கடைசியா என்னுடைய ஸ்ட்ரீட் கார்னர்ல பயங்கர ஆக்சிடென்ட். நான் கீழே விழ வேண்டியது, அப்படியே வாரி கீழே விழுந்து அவர் கை காலில் ஒரு செகண்ட் நானும் அவரை இடிச்சு, இதனைக்கும் ரொம்ப கிட்டலாம் இல்லை, அவர் கொஞ்சம் தூரமா இருக்கிறாரு. அவ்வளோ ஃபோர்ஸா கீழே விழுந்து 4-5 பேர் அவரை தூக்கி அவரால் எந்திரிக்க கூட முடியல. இளம் வயது வாலிப பையன். ஏனென்று சொன்னால் இந்த சத்தியமுள்ள வார்த்தையை பிசாசு அவ்வளவா என்ன பண்றான், எதிர்த்து நிற்கிறான். வார்த்தையை சொல்லக்கூடாதபடிக்கு அவ்வளவான எதிர்ப்பாக காணப்படுகிறது. ஆனாலும் கூட கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை மட்டும் சொல்லுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் மாத பிறப்புகளையும் இனி சகிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதுதான் தலைப்பு. நீ அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற ஓய்வு நாள் ஆராதனைகள், சபை கூட்டங்கள் தேவன் இதுவரை சகித்திருந்தார், இனிமேலும் அதை சகிக்க கூடாதவராக காணப்படுகிறேன் என்று சொல்கிறார். வாசிப்போம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஆமென். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
அக்கிரமத்தோடு நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கிற சில நேரத்திலே என்ன ஆராதனை, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், அந்த ஆராதனை இந்த ஆராதனை என்று சொல்லி அநேக ஆராதனைகளை சபைகளிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பெயர்களை வைத்து நேற்றைய தினத்துல நாம நடத்தினோம் அமாவாசை ஜபம், அல்லது முழு இரவு ஜபம், அதிகாலை ஜபம், மாத பிறப்பின் ஜபம் என்று சொல்லி புதுதா பெயரை வைத்து நாம் அநேக ஜபங்களை ஆராதனைகளை நடத்துகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இனி வீண் காணிக்கைகளை எனக்கு கொண்டு வர வேண்டாம். அந்த இடத்துல காணிக்கை சொல்லப்படல, வீண் காணிக்கைகளை எனக்கு கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. நீங்க செயல்படுத்துகிற, சொல்லுகிற, நீங்க துதிக்கிற ஆராதனைகள் எனக்கு பிரியமாக இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் பிரியமா இல்லை என்று சொன்னால், நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு ஆண்டவர் கடினமாய் பேசுகிறார் பாருங்க. நீங்க அக்கிரமத்தோடு நீங்க சபை ஆராதனையில வந்திருக்கிறீங்க, அல்லது ஓய்வு நாள் கூட்டத்துல வந்திருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு முக்கியமான ஆராதனை சபைகளிலே நடக்கப்படுகிறது என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. ஆனா நீங்கள் அக்கிரமத்தோடு அதை ஆசரிப்பீர்கள், ஆனால் இனியும் நான் அதை சகிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சபைக்கு மட்டுமல்ல, கர்த்தர் சபையை பார்த்து, அவர் இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, இனி நான் அதை என்ன பண்ண மாட்டேன். இதுவரை சகித்து கொண்டிருந்தேன், இதுவரை என்னது, கொஞ்சம் மனம் திரும்புதல் உண்டாகும், அவர்கள் மனம் திரும்பி ஆலயத்திற்கு வருவார்கள், அல்லது இன்னுமாக இரக்கம் கொடுத்திருக்கிறேன், மனம் திரும்புதலுக்கான நேரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அநேக தருணங்களையும் நேரங்களையும் கொடுத்து அவர்கள் இன்னமும் மனம் திரும்பவில்லை. தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையானது இன்னும் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி அதை அவர் பார்த்து சகிக்க கூடாதவராக இருக்கிறார். நல்ல ஆராதிக்கும்படி ஓய்வு நாள் ஆராதனைக்கு நாம் வெளியிலே பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறோம், பரிசுத்தவான்கள் போல ஆராதனைக்கு வருகிறோம், நிறைய காணிக்கைகளை எடுத்து வருகிறோம், ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை சகிக்க கூடாதவராக நீங்க வீண் காணிக்கைகளை எனக்கு கொண்டு வர வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் அதிலே பிரியப்படல. நீங்க கொண்டு வருகிற காணிக்கையை ஒருவேளை மனுஷன் பிரியப்படலாம், மனுஷன் வேணாலும் என்ன பண்ணலாம், போதகர் வேணாலும் உங்களை அங்கீகரித்துக் கொள்ளலாம் நிறைய காணிக்கை கொடுப்பதற்காக. ஆனால் பரலோகத்தின் தேவன் அதை சகிக்க கூடாதவராக பார்க்கிறார். நாம் செய்கிற ஆராதனை அவருக்கு அருவருப்பா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இதிலே நம்ம 5ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாரு, திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி அதை முற்றிலுமாக வேலி அடைத்து அதை என்ன பண்றாராம், நற்குல திராட்சை செடியை அதுல நட்டு வைக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகிறார், அதற்கு வேலி அடைக்கிறார், அங்க இருக்கிற கல்லு மண்ணு குப்பை எல்லாவற்றையும் வெளியேற்றுகிறார். அதுல நல்ல தரமான சிறப்பான சிறந்த பெஸ்டான என்ன பண்றாரு, திராட்சைக்குள்ள செடிகளை அந்த என்னது தோட்டத்துக்குள்ளே நட்டு வைக்கும்படியாக ஆண்டவர் நட்டு வைக்கிறார். அதுல என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதுல கோபுரத்தையும் கட்டி நல்ல திராட்சை பழங்கள் அதிலிருந்து வெளிப்படும் தரும் என்று ஆண்டவர் காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆமென். ஆண்டவர் நம்மை அப்படிதான் என்ன பண்ணியிருக்கிறாரு, நற்குல திராட்சை செடிகளாக ஆண்டவரிடத்திலே வேர் கொண்டு ஆமென் இன்னும் அதிகமாக கனி கொடுக்கும்படியாக நம்மை ரட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வெளியேற பெற்ற திரு ரத்தத்தினால கழுவி பரிசுத்த மனவாட்டிகளாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்த மனவாட்டிகள் இன்னுமாக என்னது, நற்கனிகளை தர வேண்டும், கசப்பான கனிகளை அல்ல நற்கனிகளை தர வேண்டும் என்று சொல்லி வெகு நாளாய் ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது சொல்லுங்க,
நாம் ரட்சிக்கப்பட்டு நிறைய வருஷம் ஆனவங்க சொல்லுங்க. ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் அல்லது 30 வருஷம் என்று சொல்லி சில பேர் ஆதிகால, அதாவது பிறந்ததிலிருந்தே பார்ன் கிறிஸ்டியன் என்று சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறவங்க கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக ஆண்டவர் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறாராம். ஏதாவது கனி வருமா? என்ன கனியை பார்க்க விரும்புகிறார்? நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆமென். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எஜமானன் என்ன பண்றாரு? திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணினவர். இன்னைக்கு கனி வரும், நல்ல கனி வரும், நல்ல பழங்கள் கிடைக்கும், நாளைக்கு வரும். நல்லா அதுக்கு எருது போட்டு அதுல என்னது இன்னும் குப்பையெல்லாம் எடுத்து சரி பண்ணி எப்படியாகிலும் அதுல கனி வரும் என்று சொல்லி எஜமானன் பார்த்து கொண்டே இருக்கிற வேளையிலே அதிலே நல்ல கனி ஒன்றும் வராத பட்சத்திலே தொடர்ந்து 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 அது கசப்பான கனிகளை தந்து கொண்டே இருக்கிறதை பார்த்து அவர் அதிலே கோபம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து தொடர்ந்து அதிலே நல்ல, நீங்க ஒரு செடி அல்லது ஏதோ ஒரு உங்க வீட்டு அருகில் எதையாவது நட்டு வைக்கிறீங்கன்னு வைங்க, நல்ல பணம் வரணும், மாங்காய் வரணும், அல்லது ஏதோ ஒரு கனிக்காக காத்து கொண்டே இருக்கிறீங்க. அதுக்கு பல முயற்சிகளை செய்றீங்க. நல்ல மருந்தெல்லாம் வாங்கி வைத்து, பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வாங்கி வைத்து நீங்க எல்லாவற்றையும் பிரயாசத்தோடு செய்றீங்க. சரி, ஒரு 6 மாசத்துல நல்ல கனி வரும் என்று சொல்லி கனியும் வரல, அதுல எதுவுமே வரல, அதுல பூச்சி பிடிச்சிருச்சு. அதை பார்க்கும் போது என்ன ஆயிடுச்சு? ரொம்ப நல்லாவே இல்லை, பூச்சிலாம் அரிச்சு அதுல இருக்கிற நல்ல இடங்களையும் அது என்ன பண்ணப்பட்டிருக்கு, அது அசுத்தமாக மாற்றி விடுகிறது என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? தொடர்ந்து அதை விட்டு வச்சிருவோமா? என்ன பண்ணுவோம்? ஆமென். அதை கசப்பு நிறைந்ததை பார்க்கும் பொழுது எஜமானன் அதை இருக்க வைப்பதற்கு அவருக்கு மனதில்லை. வெகு நாட்களாக நேரத்தை காலங்களையும் கொடுத்து 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 எப்படியாகிலும் நல்ல திராட்சை பழங்கள் கிடைக்கும் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் அவரோ நல்ல பழங்களை பார்க்காத பட்சத்திலே அதிலிருந்து கசப்பான பழங்கள் வருகிறது என்றை கண்டவுடனே என்ன பண்ணுகிறாராம்? வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனம். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலையை எடுத்து போடுவேன். மேய்ந்து கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் பொறுமையா வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதுல திரும்பவும் 4ஆம் அதிகார வசனத்துல சொல்றாரு, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? காத்திருக்கிறார், எஜமான் காத்திருக்கிறார். இரவும் பகலும் நேரம் கொடுத்திருக்கிறேன், காலங்கள் அவகாசங்கள் நிறைய தருணங்களை கொடுத்திருக்கிறேன். கொஞ்சம் மனம் திரும்பி நல்ல கனிகளை அவர்கள் கொடுப்பாங்க. ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்வாங்க. நிறைய பேரை ஆத்தும ஆதாயம் படுத்துவாங்க. எனக்காக என்ன பண்ணுவாங்க? அநேக கனிகளை, அநேக நல்ல கனிகளை கொடுப்பாங்க என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். இவர்களை ரட்சித்திருக்கிறேன், இவர்கள் மூலமாக நிச்சயமாக அவர்கள் பகுதியில் உள்ள ஜனங்கள், அவங்க குடும்பத்தில் உள்ள ஜனங்கள் இவர்கள் மூலமாக ரட்சிப்படைவார்கள் என்று சொல்லி மிகுந்த கனிகள் இவர்களில் இருந்து உண்டாகும் என்று சொல்லி எஜமானன் காத்திருந்தார். ஆனால் அந்த 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? ஆமென். அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், அவர் கோபம் கொண்டவராக இதில் சொல்லப்படுகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். நான் என்ன செய்ய போறேன்றத பாருங்க. அதன் வேலியை எடுத்து போடுவேன். ஏற்கனவே சொன்னாரு, என்ன பண்ணாரு? அவர் வேலி அடைக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாராம்? தோட்டத்தில் உள்ள எல்லா வேலியும் எடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆடு மாடு கோழி எதெல்லாம் உள்ள வரனே தெரியாது, பாதுகாப்பெல்லாம் என்னது இருக்காது. அப்போ வேலியை எடுத்து வாசிங்க. அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு
அடைப்போம். ஆமென். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அது வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். எது மேய்ந்து போடும்னே தெரியாது. ஆமென். அந்த திராட்சை செடியை, அந்த திராட்சை பழங்களை எது வேணாலும் மிதிச்சு என்ன பண்ணிடும், நாசம் பண்ணி போடும். அது மட்டுமல்ல, அது அடைப்பை தகர்ப்பேன். அது முழுவதுமாக பாதுகாத்து அடைத்து வச்சிருக்கிறார். ஆமென். உள்ள எதுவும் வந்துடக்கூடாது, அந்த பழங்களுக்கு கேடு விளைவிக்கும்படியாக எதுவும் வந்துடக்கூடாது, அந்த கனி கொடுப்பதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் காரியமும் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி அதுக்கு ஒரு அடைப்பை ஆண்டவர் போட்டிருந்தார். ஆண்டவர் சொல்றார், நானே அதை தகர்ப்பேன், வேலியை நானே எடுத்து போடுவேன். நிறைய நேரத்துல ஆண்டவருடைய பாதுகாப்பு என் மேலே இருந்தது, என் குடும்பத்தின் மேலே இருந்தது, இப்போது இல்லாதது போல பார்க்கிற சூழ்நிலையாக அநேக நேரத்துல நம்ம யோசிப்போம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? தொடர்ந்து பல பிரச்சனைகள், குடும்பத்திலே சமாதானம் இல்லை, பல விதமான போராட்டங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லும் பொழுது உன்னதமானவருடைய மறைவு முன்பதாக காணப்பட்டது. செட்டைகளின் கீழே வேலி அடைத்து குடும்பத்தை நம்மை பாதுகாத்து கொண்டிருந்த கரம், அந்த வேலி நம்மை விட்டு விலகின உடனே என்ன நடக்குமா? பிசாசு நம்மை மேய்ந்து போடும். அப்போ அதுல வீட்டுக்குள்ள என்ன நடக்கும்? பிசாசினுடைய அவர் வேலி அடைக்கிறதுனாலதான் பாதுகாப்பா இருக்கிறோம். அந்த வேலி என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கரமே நம் வீட்டை பாதுகாக்கும். சத்துரு உள்ள நுழையாதபடிக்கு, எந்தவித பொல்லாத மனிதர்களும் உள்ள நுழையாதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைத்திருந்தார். ஆனா நல்ல பழங்கள் கொடுக்காத பட்சத்திலே அந்த பழங்கள் கசப்பாக ஆண்டவர் அருவருக்கிறதாக மாறும் பொழுது அவர் கையை அந்த வேலியில் இருந்து எடுத்து விடுகிறார். அடைக்கப்பட்ட வேலியாக இருந்த அவருடைய கரம் அந்த இடத்திலிருந்து விலகி போன உடனே பிசாசினுடைய ஆளுகையை குடும்பங்களிலே பார்க்க முடிகிறது. சபைக்கு போனாலும், ஆலயத்துக்கு போனாலும், அநேக காரியங்களை செய்தாலும் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே அலக்களிப்பா இருக்கிறது, ஒரே போராட்டமா இருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லை. வேலை செய்தும் இரவும் பகலும் வேலை செய்து அதில் பலனை பார்க்கவில்லை. ஏன் என்று சொன்னால், உன்னிடத்திலே போடப்பட்ட தேவனுடைய கரத்தின் வேலியானது எடுபட்டு போனது. அதை ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு மனிதன் மூலமாக பிசாசு என்ன பண்றான்? அந்த வேலியை மேய்ந்து போடும்படியாக, உள்ள நுழைந்து உங்க ஆசீர்வாதத்தை எடுத்து போடும்படியாக, உங்களுக்கு வர வேண்டிய சமாதானத்தை, நிம்மதியை எடுத்து போடும்படியாக நானே வேலியை எடுத்து போட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அதன் அடைப்பை தகர்த்தேன், அது மிதியுண்டு போம். நிறைய நேரத்தில் நாம ஆண்டவர் மனம் திரும்பாத பட்சத்தில், நல்ல கனி கொடுக்காத பட்சத்தில் ஆண்டவரை குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல இரவும் பகலும் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேனே, துதிக்கும்படி வந்திருக்கிறேனே, அநேக காரியத்தை இவ்வளோ காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்தினேனே, பாஸ்டர் மேலேயும் கோபப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ நல்ல கனிகளை கொடுக்காத பட்சத்திலே, நல்ல பழங்களை கொடுக்காத பட்சத்திலே, அது கசப்பாய் மாறும் பொழுது நான் போட்டிருந்த வேலியை, நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை, நான் கொடுத்த சகல விதமான எல்லா நன்மைகளையும் அவரே என்ன பண்ணிடுறாராம்? கையினாலே பிடுங்கி எடுக்கிறார். ஏன்? அதுல நல்ல கனியை அவர் பார்க்கவில்லை. ஆசீர்வதிக்க விரும்புகிற கரம், நம்மை பலப்படுத்த விரும்புகிற கரம், நம்மை பாதுகாக்கிற கரம், வசனம் சொல்லுகிறது, அவருடைய உன்னதமானவருடைய செட்டைகளின் மறைவிலே அடைக்கலமாய் வைத்துள்ளாராம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் ஆண்டவர் நீ பயப்படவே மாட்டே, ஏன்னா என் கரம் உன்னோடு கூட இருக்கிறது என்று சொன்னார். ஏன் பயப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது? ஏன் இருளும் அந்தகாரமும் நம்மை பிடித்து கொண்டது போல, திகிலும் பிடித்து கொண்டது போல பொல்லாத மனிதர்களை அவரே அனுமதிக்கிறார். அநேக இடத்துல ஆசீர்வாதம் இல்லை, தொடர்ந்து வறட்சி, தொடர்ந்து உபத்திரவம், வீட்டுக்குள்ள தொடர்ந்து சாபத்தின் நிலையை பார்க்கிறோம். நானும் ஜெபிக்கிறேனே, நானும் ஆண்டவரிடத்தில் உபவாசிக்கிறேனே, நானும் கண்ணீர் வடிக்கிறேனே. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜெபம் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது, உன்னுடைய உபவாசங்கள் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதிலே 1ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 15ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன்.
சொல்றாரு, நீங்கள் மிகுதியாய் இரவும் பகலும் நானும் ஜெபிக்கிறேன். நிறைய பேர் சொல்றாங்க, என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை. இரவும் பகலும் நீங்க எந்த இடத்துக்கு ஓடினாலும், எந்த இடத்துல நடக்கிற விடுதலைக்கான ஜெபம் அல்லது ஸ்பெஷல் மீட்டிங் என்று சொல்லி எந்த இடத்துல ஓடினாலும், நம்ம சபையில் நடக்கிற ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தாலும், விடுதலை நடந்தாலும், விடுதலைக்கான ஜெபங்கள், விசேஷமான ஜெபங்கள் நடந்தாலும், அதிலே ஆண்டவர் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியாது. அவர் சொல்றாரு, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டாராம். நிறைய ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. கீழே வாசிங்க. ஆமென். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 18, 19, 20 வாசிங்க. கவனிங்க, இந்த இடத்துல எவ்வளவு தீவிரமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள். யாரோடு வழக்காடுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீவினையை, நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது, தீவினையை கர்ப்பம் தரித்திருக்கிற மனிதர்களோடு, தீவினை அவர்களிலிருந்து பிறப்பிக்கிற மனிதரோடு வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த பனியை போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பி இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களானால், ஆண்டவர் மேல சொன்னாரு, என்ன சொன்னார்? உன்னுடைய அக்கிரமத்தோடு நீ ஆசரிக்கிற இந்த ஆராதனைகள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள், விசேஷமான ஜெபங்கள், ஆசரிக்கிற ஓய்வு நாள்கள், மாத பிறப்புகள், சபை கூட்டங்கள் எல்லாவற்றையும் நான் சகிக்க கூடாதவராக, பார்க்க கூடாதவராக இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், அவர் மனம் திரும்பாததை பார்த்து மிகவும் கோபம் உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான், அந்த மனம் திரும்பாததுனால தான் சொல்றாரு, உன் வீண் காணிக்கைகள் எனக்கு கொண்டு வர வேண்டாம், எனக்கு அதுல பிரியமா இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து அவரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய நேரத்தில் வெளியிலே நாம் மனம் மாறினது போல நாம் அடிக்கடி நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய உறவுகள் மத்தியிலே சொல்லுகிறோம், நான் மனம் மாறிட்டேன், எல்லா காரியங்களும் என்னை விட்டு அகன்று போனது, நான் சுத்தமானேன் என்று சொல்லி திரும்பவும் என்ன பண்றோம்? அதே பாவத்தின் நிலை. இன்னும் கேடான காரியத்தை செய்யும் பொழுது எஜமானன் பார்க்கிறார். திராட்சை தோட்டத்தை நட்டவர் பார்க்கிறார், நற்குல திராட்சை செடிகளை நட்டவர் பார்க்கிறார். நல்ல பழங்கள் வரும் என்று காத்திருந்தேனே, இரவும் பகலுமாக எப்படியாகிலும் இதில் தண்ணி ஊற்றி அதற்கு நீர் பாய்ச்சி அதற்கான எல்லா காரியங்களையும் செய்து 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 நல்ல கனிகள் வராத பட்சத்திலே அவர் சொல்லுகிறார், மனம் திரும்பவில்லை, இன்னமும் மனம் திரும்புதல் உண்டாகவில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் பட்டயத்தை தன்னுடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டவராக காணப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அவர் பட்டயத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். 24, 25. கவனிங்க,
எதற்காக அவர் கோபம் கொள்ளுகிறார் என்று சொன்னால், அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். இந்த வேதத்தை கேட்க முடியல. ஏற்கனவே சொன்னோம், அந்த ஜெபம், தீவிரமான ஜெபத்தை நான் அருவருக்கிறேன், அதை நான் சகிக்க மாட்டேன், அதை நான் பார்க்க மாட்டேன், உங்க ஜெபங்களை பதில் கொடுக்க மாட்டேன் என்று ஏன் சொல்லுகிறார்னா, ஏற்கனவே இன்னொரு வசனத்தில் சொல்லப்படுகிறது, வேதத்தை கேளாதபடி, வேதத்துக்கு செவியை சாய்க்காதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, இந்த வேதத்தின் சத்தியம் எல்லாம் எனக்கு வேண்டாம், இதில் சொல்லப்படுகிற உண்மையுள்ள சத்தியமுள்ள வார்த்தைகள் எல்லாம் எனக்கு வெறுப்பா இருக்கிறது, ஆசீர்வாதம் வேண்டும், நன்மைகள் வேண்டும். நீங்க கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மன்னிப்பை நீங்க உங்க குடும்பத்துல வழங்குங்க, அல்லது இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க, இந்த இடத்துல நீங்க கோபப்படாதீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கும், உங்க உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த சத்தியம் எல்லாம் வேண்டாம், எப்படியாகிலும் மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்னா, சத்தியம் வேண்டாம், எனக்கு என்ன வேண்டும், நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை என்ன பண்ணிட்டாங்களாம், இந்த வார்த்தையை அசட்டை பண்ணினாலே, இந்த சத்தியமுள்ள ஜீவனுள்ள வார்த்தையை அசட்டை பண்ணினாலே ஆண்டவருக்கு என்ன வருது, இதை இரவும் பகலும் வாசித்து அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இதை வாசிக்கிறது மட்டுமல்ல, இந்த வேதத்தில் உள்ள சத்தியத்தின்படி நடக்கிறவன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொல்றார், இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவனில் எப்போதும் என்ன உண்டாயிருக்குமா, செழிப்பு உண்டாயிருக்கும், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், நன்மை உண்டாயிருக்கும். யாருக்கு, இந்த வேதத்தை இரவும் பகலும் வாசித்து அதன்படி வாழும்படி தன்னை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு, அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, சத்தியம் வேணாம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வசனங்களை சொல்லுங்க, அதை கேட்கிறோம், சத்தியம் இதுதான் சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த சத்தியம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க நிறைய காணிக்கைகளை வைத்திருக்கிறோம், எங்க கிட்ட நிறைய வெகுமானங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் கொடுத்து ஆண்டவரை என்ன பண்ணிடுறோம், மனுஷங்களை ஐஸ் வைக்கலாம், ஆண்டவரை ஐஸ் வைக்க முடியுமா? பணம் கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க, மனிதர்கள் என்ன பண்ணிடுவாங்க, எவ்வளோ மாறுதலாக இருந்தாலும் அந்த பணத்தை பார்த்த உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்மளை வேண்டான்னு வெறுக்கிறவங்க கூட நீங்கள் 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுவாங்க, நண்பனாக்கி விடுவாங்க. ஏன்னா அந்த பணம் அந்த காரியத்தை செய்து விடுகிறது. ஆண்டவரை அப்படி ஐஸ் வைக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கிட்ட எந்த நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், அதில் அவர் பிரியமா இல்லை. சபைக்கு இவ்வளோ செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பணத்தின் மிகுதியினாலே, வருமானத்தினாலே ஆண்டவருக்கு தான் நிறைய ஊழியத்துக்காக அள்ளி அள்ளி கொடுக்கிறேன், ஆண்டவர் அதில் பிரியமா இல்லை என்று சொல்லுகிறார், ஏற்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார், உன் வீண் காணிக்கைகள் எனக்கு பிரியமா இல்லை என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். அதற்கு ஆண்டவருடைய பதிலை கீழே நீங்க வாசிக்கும் பொழுது அதிபயங்கரம் உள்ளதாக இருக்கிறது. அந்த வேதத்தை, அதனாலதான் அடிக்கடி சொல்லுகிற, அந்த வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வேதத்தின் வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வார்த்தை அவர் பேசின வார்த்தை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் பேசணும் மனுஷங்களிடம் போய் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த வேதத்தில் இருக்கிறது. அவர் பேசின வார்த்தை எதில் இருக்கிறது? இதே வேதத்துல தான் இருக்கு. ஆனா இந்த வேதத்தை என்ன பண்ணிடுறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க, அவமதிக்கிறாங்க. கேட்க கூடாதவர்களா இருக்கும் பொழுது அடுத்த வசனம் வாசிங்க, 25. இந்த இடத்துல இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினதனால், நிறைய கடிந்து கொள்ளுதலின் வார்த்தைகள் சபையிலே சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தையை அசட்டை பண்ணினதனால்,
அந்த சத்தியமுள்ள வார்த்தைக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து அதை அசட்டை பண்ணினதனால் அவர் கோபம் மிகுந்தவராக மாறிவிடுகிறார். நிறைய சத்தியமுள்ள வார்த்தைகள் வரும்போது ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை. கர்த்தர் ஊழியரோடு பேசுவார், ஏதோ ஒரு இடத்துல பேசுவார். சில நேரத்தில் நீங்க வாகனத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது வசனத்தின் மூலமாக பேசி இருப்பார். அநேக சத்தியமுள்ள வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும் பொழுது அவைகளை வெறுத்து நீங்க அசட்டை பண்ணும் பொழுது கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாக மூண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் ஆசீர்வதிக்கும்படி நீட்டல, அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடு வீதியிலே குப்பை போலாக்கத்தக்கதாகவும். எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. வசனங்களை படிக்கும் பொழுது இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு நடுக்கம் உண்டானது. இதை படிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ இன்னைக்கு தேசத்திலே கொத்து கொத்தா ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனத்தை, அந்த கொத்து கொத்தா மடிகிற அந்த கூட்டத்தை வாடுறது கூட என்ன இல்லை. கொரோனா வந்தது, எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது. அதன் நிலை யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்தோம், எல்லாருக்கும் தெரியும். பிணங்கள், எந்த இடத்திலும் பிணங்கள். அதை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கூட உறவினர்கள் வர முடியாத சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி விட்டார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, அது சாதாரணமா ஆண்டவர் சொல்றார், நம்ம பார்த்ததுல ஒரு மடங்கு கூட இல்லையாம். அவர் கோபம் கொள்ளுவாரானால் கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணும் பொழுது கர்த்தருடைய கோபம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. வேற ஒன்றும் பண்ணல, வேதத்தை வெறுத்தாங்க, வேதத்தின் சத்தியத்தை அசட்டை பண்ணினாங்க. இந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம், சொல்லப்படுகிற சத்தியமுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்க முடியாது, எங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் போதும் என்று. எங்க கிட்ட எல்லா நன்மையும் இருக்கிறது, நாங்க செழிப்பா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம், மேன்மையா எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதத்தை அசட்டை பண்ணுகிற, இதை வெறுக்கிற, இந்த சத்தியமுள்ள வார்த்தைக்கு இணங்காதவர்களாக, செவி கொடுக்காதவர்களாக இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு நேராக மூண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய், அவர் கை நமக்கு விரோதமாய் நீட்டப்பட்டதுன்னா என்ன நடக்குதாம்? பர்வதங்கள் அதிரத்தக்கதாகவும் அவர்கள் பிணங்கள் நடு வீதிகளிலே குப்பை போலாக்கத்தக்கதாகவும். எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல? வேதத்தை மறந்தா அவ்வளோ கோபம் உள்ளவராக, அதற்கு இணையாக அந்த அளவு அவருடைய கோபாக்கினை வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தியமுள்ள வார்த்தை உங்களோடு பேசப்பட்டது என்று சொல்லி பல முறை கேட்டும் அதற்கு செவி சாய்க்காதபடிக்கு, அவங்க என்ன சொல்றது, இந்த சத்தியம் என்ன சொல்றது, சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க, போதகர் என்ன சொல்றது, உங்களுக்கு வேறையே இல்லை, எப்போதும் இதை தான் சொல்லுவாங்க, இவங்களுக்கு வேலை இல்லை, எப்போதும் மனம் திரும்பணும், எப்போதும் இது அப்படின்னு சொல்லி கொண்டே இருப்பாங்க. ஏன் ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், அவர் வேலி அடைத்து பார்த்திருக்கிறார். நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? அவருடைய இரத்தத்தினாலே மீட்பை வழங்கி, ஆசீர்வாதத்தை வழங்கி, நன்மையை வழங்கி, எல்லா விதமான செழிப்பையும் நமக்கு கொடுத்து, எஜமான நல்ல கனி வர வேண்டும், இதிலிருந்து புறப்பட வேண்டும் என்று காத்திருந்து இந்த சத்தியத்தையும் கேட்கல, இந்த வேதத்துக்கும் செவி சாய்க்கல, இதை இன்னும் அதிகமாக எதிர்த்து நிற்கிறோம், இன்னும் அதிகமாக இதை அலட்சியப்படுத்துகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். ஆனால் அவர் கோபம் உள்ளவராக, அவருடைய கோபம் நம்மேல் பற்றி எரியக்கூடியதாக மாறும். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியம், மனம் திரும்புதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்திலே அவருடைய கோபம் நம்மேல் பற்றி எரியக்கூடியதாக இருக்கிறது. தேசத்தின் ஜனங்கள் மீது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் கையை நம்ம மேல கோபம் உள்ளவராய் நீட்டுவாரானால் அந்த கையை யாராலும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அவ்வளவு கோபம் கொண்டவராக மாறிவிடுகிறார். அது கீழே உள்ள வசனங்கள் பார்க்கும் பொழுது வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சிடலாம். அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையந்திரங்களில் இருந்து பயிர் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள்.
அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவருடைய போதும். நம்ம இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதை மட்டும் எடுத்து அதை சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ திரும்பவும் வந்துடலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணுங்க, 6ஆம் வசனம் வாசிங்க. அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் இந்த இடத்துல சொல்லுகிறார், அதை பாழாக்கி விடுவேன். நற்குல திராட்சை செடியை நட்டு வச்சது ஆண்டவர் தான். நம்மளை சேற்றிலிருந்து நாற்றத்திலிருந்து எடுத்து நம்முடைய நாற்றத்தை எல்லாம் கழுவி குப்பையிலிருந்து எடுத்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு, அவருடைய சொந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றி அதற்கு அடையாளமாக அவருக்கு பரிசுத்த பந்தியிலும் நம்மளை அமர வைத்து திரும்பவும் அதையெல்லாம் அறிந்தும் தேவன் நம்மை என்னை தொட்டிருக்கிறார், என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். திருப்பந்தியிலே அமருகிறேன் என்ற உணர்வும் கொஞ்சமும் இல்லாதபடி திரும்பவுமாக அதே சேற்றிலே நாம் ஓடி போய் விழ போவோமானால் அவர் சொல்லுகிறார், அதை பாழாக்கி விடுவேன். ஆமென். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் அதிலே முச்செடியும் நெரிஞ்சலும் உண்டாகும், முளைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி அதற்கு உரத்தை நான் போடுவதில்லை, அதில் குப்பைகள் எல்லாம் எடுக்கிறதில்லை. அக்கிரமம் மிகுந்து போனது, இனிமே என்ன பண்ண மாட்டேன், அதற்கு நீர் பாய்ச்சுகிறதோ அதற்கு வேலி அடைக்கிறதோ அதை சுத்தப்படுத்துகிறதோ அதை பாதுகாப்பதோ என்னுடைய வேலை இல்லை. நான் என்ன பண்ண போறேன், அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடியும் நெரிஞ்சலும் அதிலே உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்ன கசப்பான கனிகளை ஆண்டவர் நம்மிலிருந்து பார்த்தார். ஒரு சில காரியங்களை வாசிக்க போகிறோம். கசப்பான கனிகளை அவர் பார்த்து அதிலே அருவருக்கிறார். ஒரு சில கசப்பான காரியங்கள் நம்ம இதுதானா அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அவர் பார்வைக்கு மிகவும் எரிச்சலை உண்டாக்குகிறது, கோபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. 8ஆம் வசனம் 5-8 வாசிங்க. ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். ம் 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 போதும். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி என்ன பண்றாங்களாம், தாங்கள் மாத்திரம் தேசத்தில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ. சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மட்டும் வாழணும், என் குடும்பம் மட்டும் வாழணும், என் பிள்ளைகள் மட்டும் வாழணும், அடுத்தவன் சொத்தையும் அபகரித்து அடுத்தவனுக்கு இருக்க வேண்டிய வீட்டையும் அபகரித்து நிலங்களையும் அபகரித்து எல்லாவற்றையும் என் வீட்டோடு சேர்த்து கொண்டு நிலங்களையும் என்னுடைய நிலத்தோடு மற்றவன் நிலத்தையும் என்னுடைய நிலத்தோடு சேர்த்து கொண்டு வாழுகிறவனுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு தீவிரமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரா? ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரா? அதுக்குதான் சொல்றார், நீ அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற ஞாயிறு ஆராதனைகளை நான் வெறுக்கிறேன். இதெல்லாம் செய்துட்டு சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை உன்னால நேசிக்க முடியல, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியல, கொஞ்சம் இடம் வந்துடுச்சு அப்படின்ன உடனே அவங்க இடத்தையும் சேர்த்து எடுத்து என்ன பண்றது, நானும் வீட்டை என்னோடு சேர்த்து அந்த நிலத்தையும் என் நிலத்தையும் சேர்த்து வீட்டை நான் கட்டுறது, நான் தான் வாழணும், என் குடும்பம் தான் வாழணும், என் பிள்ளைகள் தான் வாழணும், மற்ற யாரும் தேசத்துல என்ன பண்ணக்கூடாது. ஆமா, சுயநலமாய் வாழ்கிற காரியத்தை வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் சுகபோகமாய் வாழ்றாங்க? யாரை பற்றியும் கவலை இல்லை, உறவுகளை பற்றியும் கவலை இல்லை, நண்பர்களை பற்றியும் கவலை இல்லை. நான், என் குடும்பம், என் வீடு, இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். நான் தான் சாப்பிடணும்,
ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதனால் நீங்க கீழே வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் அந்த சுயநலமாய் வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய கோபாக்கினை மிகுந்ததாக காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. சுகபோகமாய் வாழ்கிறவன். இதுல சுயநலம் எங்க இருக்கு? சுகபோகத்துல சுயநலம் இருக்கிறனால தான் சுகபோகமா வாழ்றாங்க. எல்லா சொத்தையும் அபகரித்து, எல்லா இடங்களையும் அபகரித்து, மற்றவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளையும் வரவிடாம பண்ணி நான் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் வரவிடாம தடுத்து அதையும் நான் தான் பறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பறித்து கொண்டு சுகபோகமாய் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவன் உயிரோடே செத்தவன். அவனுக்கு உயிர் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார் அவன் ஆத்துமா செத்து போயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாராள குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய பிரதானமான கற்பனையை உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. ஆமென். தேவனுடைய அன்பை அறியாதவர்களுக்கு எப்படி நம்ம காண்பிக்க முடியும்? ஆண்டவர் நம்மை நேசித்தாரே, அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தும்? நான் மட்டும் வாழணும், என் குடும்பம் மட்டும் வாழணும், நான் மட்டும் எப்படி இருக்கணும்? நன்மையெல்லாம், தேசத்தின் நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11, 24, 25, 26. கவனிங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க? வாரி 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 மற்றவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அந்த கொடுக்கறதுனால என்ன அவங்களுக்கே இருக்காது, ஆனாலும் என்ன பண்ணுவாங்க? ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. தங்களுடைய கரங்களை இல்லாதவர்களுக்கு, தரித்திரருக்கு, அனாதைகளுக்கு கொடுப்பாங்க, ஆதரவற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. வாரி இறைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன நடக்குமா? விருத்தி அடைவாரும் உண்டு. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. பிசினித்தனம் பண்ணியும் என்னது? வறுமை அடைவாரும் உண்டு. அதிகமா பிசினித்தனம் பண்ணி அதிகமா வறுமை அடைந்தவர்களும் உண்டு. ஐயோ இது நாளைக்கு எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும். ஒரு அம்மா ரொம்ப அவசரமா வந்து, ஐயோ ரொம்ப அவசரமான நிலை, ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனைக்கு வேணும்னு கேட்டாலும் நாளைக்கு அல்லது அடுத்த மாசத்துக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றது? அதிகமா பிசினித்தனம் பண்ற. அல்லது நிறைய பணங்கள் வைத்திருந்தோம், அதை மற்றவர்களுக்கு கொடுக்க மனதில்லாத தன்மை, பிசினித்தனம் பண்ணி உள்ள வச்சிருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறார். அவர் சொல்றாரு அதை அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வருத்தம் அடைவாரும் உண்டு. ஆமென். நிறைய பேர் வாரி வாரி இறைக்கிறவங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஒருவேளை அவங்களை கர்த்தரை அறியாதவர்களா இருந்தாலும், கர்த்தரையே அறியாம இருப்பாங்க, ஆனா வாரி இறைக்கும் பொழுது, ஏழைகளுக்கு நம்முடைய கரங்களை விரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உதாரத்துவமாய் கொடுக்கும் பொழுது அதிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். மிகப்பெரிய விருத்தியை, அதுல கொஞ்சம் சம்பாதித்தாலும் நிறைய ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏன்? ஏழைகளுக்கு நம்முடைய கரங்களை நீட்டுகிறதுனால திக்கற்ற பிள்ளைகளையும் அனாதைகளையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பணம் இருந்தாலும் என்ன பண்ணல? பிசினித்தனம் பண்றது. சொந்த குடும்பத்தாருக்கே, சொந்தக்காரவங்களுக்கே அவசர நிலை, ஒரு பாதிப்பு என்று சொன்னா மனம் என்ன பண்ணல? மணிக்கணக்கா சபையில வந்து ஆராதிக்கிற ஜபம் பண்ணுகிற நபர்களால மனம் இறங்க முடியல. கர்த்தர் பார்க்கிறார். மனம் இறங்க முடியல. ஏழைகளை விடுங்க, சொந்த கூட்டத்தார், சொந்த ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, பணம் வச்சிருக்கீங்க? பணம் வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு தெரியாது, அவங்க கிட்ட சொல்லுவோம் சுத்தமா இல்லை, எதுவுமே இல்லை. அவர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கார். பிசினித்தனம் பண்ணி தரித்திரம் அடைந்தவர்களும் உண்டு. ஆமேன். அது மட்டுமல்ல, வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வேகமா வாசிச்சிருங்க, நிறைய வசனங்கள் இருக்கிறது.
ம் மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. ம் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ம் அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது இல்ல, இந்த வசனம் இருக்கா பாருங்க, தாராள குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். சரி, நம்ம அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன், இப்போ எனக்கு பார்க்க நேரம் இல்லை. தாராள குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஒருவேளை தாராள குணம் இல்லாதவர்களா இருப்பீங்கன்னா, உங்க கரத்தை இறுக்கி கொண்டு இருக்கீங்களா, ஆண்டவர் நமக்கு வீட்டோடு வீட்டை சேர்த்து என்னது, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு, வயலோடு வயலை சேர்த்து நான் 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 என் குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம் என் வீடு என் சொத்து அப்படின்னு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தாராள குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நாம் மரிப்போமானால் எதையும் கொண்டு போகிறதில்லை. மரித்தா என்ன பண்ண போறதில்லை, நாம் செய்த நன்மைகள் பரலோகத்திலே சொல்லப்படும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்படும். நீங்க ஏழைகளுக்கு உதவுவதை ஆண்டவர் புஸ்தகத்திலே, ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் நியாய தீர்ப்பு நாள் என்று அவர் அந்த இடத்துல எழுதி வைக்கப்படும். இந்த பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த படிக்க முடியாத நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க, அந்த ஏழை விதவைக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேகமா வாசிங்க. நல்ல கவனிங்க, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் என்ன கசப்பான கனிகளை பார்க்கிறார். முதலாவதாக பார்த்தோம், என்னது, நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்களேன். சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த கசப்பான பழங்கள் எதை பார்க்கிறார் என்று சொன்னால் வாசிங்க. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, ஆமென், அடிச்சு சொல்லுவாங்க, நடக்காததை நடந்தது போல, நடந்ததை நடக்காதது போல சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நடந்திருக்கவே நடந்திருக்காது, அதை நடந்தது போல சாதித்து, அப்பா பொய் சொல்றாங்களா என்ன சொல்றாங்களே தெரியாது, உண்மையை சொல்லுவது போல சாதிப்பாங்க. அதை நடக்கவே இல்லைன்னு சொல்லி என்னது சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சம் என்று சொல்லி, ஐயோ நான் செய்யவே இல்லை, சத்தியமா சொல்றேன் நான் இதை பண்ணவே இல்லை, எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து என்ன சொல்றது, தன் மனைவியின் இடத்துல அல்லது கணவனிடத்துல செய்யவே இல்லையே, இந்த தப்பை நான் செய்வனா அப்படின்னு சொல்லி அப்படியே முழு பூசணிக்காயும் எதுல மறைக்கிறாங்களாம், நமக்கு புரியறதுக்காக சொல்றேன், எதுல மறைக்கிறாங்களாம், சாப்பாடுல போட்டு முழு பூசணிக்காயும் மறைச்சு செய்யாதது போல பாவனைகளை. அதுல வசனம் ஒண்ணு சொல்லுங்க, சாதிக்கிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரா? நிஜமா சொல்றேன், இதெல்லாம் எனக்கே தெரியாது. ஆண்டவர் இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுகிற காரியங்கள் அதிபயங்கரமோ. இந்த காரியத்தெல்லாம் நான் என்ன பண்றேன், இதெல்லாம் செய்துட்டு வீணான காணிக்கை எனக்கு கொண்டு வராதன்னு ஆண்டவர் சொல்றார். நீ மாத பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறாய், ஞாயிறு ஆராதனையை சிறப்பா நல்ல என்ன பண்றோம், நானும் ஆராதிக்கிறேன்னு சொல்லி கையை உயர்த்தி ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தீமைய தண்ணீரை போல குடிச்சிட்டு இருக்காங்களாம். பொய், எப்படிப்பட்ட பொய், சாதிக்கிற அளவு பொய், நம்பக்கூடிய அளவு. மனுஷங்களுக்கு மறைச்சிடலாம், மேலிருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், பரலோகத்திலிருந்து ஒரு கண்ணு நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு மறைவா எதையுமே நம்ம செய்ய முடியாது. அவர் பார்க்கிறார். எதை பார்க்கிறார் என்று சொன்னால், இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பொய்ய சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, சாதிச்சு அதை உண்மை என்று நம்பவும் வைத்துருவாங்க. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. சொந்த குடும்பத்தையே ஏமாற்றி என்ன பண்றாங்க, பொய்யை உண்மை என்று நம்ப வைத்து அதுக்கு சில நாடகங்களை எல்லாம் நடித்து சாதித்து காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறாங்க.
ஆண்டவர் இவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிறார். இப்படி தித்திப்புக்கு கவனிங்க, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமென். பொய் தானே நம்ம நினைக்கிறோம், சின்ன பொய் தானே, சின்ன பொய் தானே. அததான் அந்த பொய்யை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அங்கீகரிக்கவே இல்லைன்னு சொல்றாரு, ரிஜெக்ட் பண்ணிடுறாரு நம்மளை. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கா வந்திருக்கிற நீ ஆசரிக்கிற இந்த எந்த ஆசரிப்பும் எனக்கு பிரியமா இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தியம் பண்ணுகிறது, தலை மேல கை வச்சு பிள்ளை மேல என் மேல வசனத்தின் மேல கூட சொல்றாங்க, வசனம் தான் சத்தியம், சத்தியத்தின் மேல என்ன பண்றது, ஐயோ நான் சத்தியமா சாதித்து சொல்றது என்னது, பொய்யை உண்மை என்று நம்புவதற்காக நடிப்பு. பரலோகத்திலிருந்து ஒருத்தர் பார்க்கிறாரே, சும்மா விடுவாரா, சும்மா விடுவாரா? அவருடைய கண்கள் பூலோகத்தை எங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறதாம். ஆமென். அன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். நான் சொல்லிடுறேன். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் அமாவாசை ஜெபத்தில் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி பாருங்க. 7ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். ஆமென். அவர் எப்படிப்பட்ட நியாயாதிபதி? நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் தினந்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாத பட்சத்திலே ஆண்டவர் என்ன பண்றார், நல்ல கனியை கொடுக்காத பட்சத்திலே காத்து கொண்டே இருக்கிறார். நல்ல கனி வரும், நல்ல பழங்கள் வரும், நல்ல கனிகளை எப்படியாகிலும் கொடுப்பாங்க, மனம் திரும்புவாங்க, இவர்கள் நிலையை விட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி காத்து கொண்டிருந்து நேரத்தை கொடுத்தும் அதற்கு கொஞ்சமும் செவி சாய்க்காமல், சத்தியத்திற்கு செவியை சாய்க்காதபடிக்கு அந்த சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்க, அவமதித்து அந்த வேதத்தை வெறுத்தவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தை வெறுத்தவர்களை பார்த்து ஏற்கனவே நம்ம வாசிச்சோம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறார், அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். ஆமென். எந்த பாஸ்டரும் விடுவிக்க முடியாது, எந்த இடத்துல ஓடினாலும் விடுதலை உண்டாகாது. மனம் திரும்பாத பட்சத்திலே அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். ஆமென். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுகிறது, அவருடைய கண்கள் அவ்வளவு கோபம் நிறைந்தவராக மாற்றப்பட்டு என்ன பண்றாராம், என்னுடைய வாயின் பட்டயத்தாலே அழிப்பேன். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம் மனம் திரும்பாதவர்களை என்ன பண்ணுமா, அழிக்கும்படி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பொய் தானே அப்படின்னு சொன்னா, தீமையை நன்மையாகவும் நன்மையை தீமையாகவும் கசப்பை தித்திப்பாகவும் மாற்றுகிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரமா வாசிச்சிருங்க. நீதிமொழி பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஆமென். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இன்னைக்கு ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக விரும்புகிறார். பொய்யான உதடுகள், மாற்றி பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சாதித்து பேசுகிற எல்லா நிலையை விட்டு இன்னைக்கு மனம் திரும்பும்படியாக அந்த காரியத்தை விட்டு இன்னைக்கு ஒரு ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இனி பொய்யான காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், சாதித்து பேச மாட்டேன். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். 5ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம்.
பொய் பேசுகிறவர்களை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 19. மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிழைக்கும் இருதயம். கவனிங்க, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. போதும் போதும். அபத்தம் பேசும், ஆமென், பொய் சாட்சி. மெய்யை போல பொய்யை என்ன பண்றது? சாட்சியாக சொல்லுகிறது. ஆமா நடந்தது அல்லது நடக்கவே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியங்கள் எனக்கு அருவருப்பா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். மேட்டிமையான கண், பொய் நாவு. பொய் நாவை ஆண்டவர் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். அவர்களுக்கு ஐயோ. அபத்தம் பேசுகிற பொய் சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப ஏசாயால வந்துடலாம். இன்னொரு வசனம்லாம் இருக்கு, நம்ம போதும். ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல 21ஆம் வசனம், எனக்கு இருக்கிற திறமையும், எனக்கு இருக்கிற ஞானத்தையும், எனக்கு இருக்கிற அறிவையும், புத்தியையும், சாமர்த்தியத்தையும் என்ன பண்றோம்? நானே மேன்மை பாராட்டி, மற்றவங்களுக்கு யாரும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். தங்கள் மற்றவங்களுக்கு இது தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ, உலகத்தின் காரியங்கள் எல்லாம் எந்த இடத்துல பூந்தாலும் எல்லாம் எனக்கு என்னதை விட எல்லாம் அத்துப்பொடி, எல்லாமே எனக்கு தெரியும். தெரியாது, எனக்கு தான் எல்லாம். எல்லாரும் எல்லாத்துலயும் நான் என்ன பண்றேன்? பார்வைக்கு எப்படி இருக்காங்க? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு தான் எல்லாம் பாராட்ட வேண்டாம். இப்பதான் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பலசாலி தன் பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட, மேன்மை பாராட்டுகிறவன் இந்த பூமியிலே நீதியையும் ஞானத்தையும் கிருபையும் தந்து என்னை ரட்சித்து வழி நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் அறிய செய்திருக்கிறாரே. நீதியையும் நியாயத்தையும் என்ன பண்ணுவாங்க? சொல்லி நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை எனக்கு அறிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை கொடுத்திருக்கிறதை அறிந்து, ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் மேன்மை பாராட்டணும். உன்னை உண்டாக்கி யாரை குறித்து மேன்மை பாராட்டணுமா? எல்லாம் ரட்சகரை உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் அறியாமல் இருக்கிறார். நீதியையும் நியாயத்தையும் கிருபையும் செய்கிற அந்த உலகத்தின் ரட்சகரை நான் அறிவதற்கு மிகப்பெரிய பாக்கியம் உண்டாயிருக்கிறது. ஞானம் இல்ல, என்னை விட அறிவாளி யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் என்னை குறித்து அல்ல, என்னுடைய திறமையை குறித்து அல்ல, என்னுடைய ஞானத்தை குறித்து அல்ல, அவ்வளவு அறிவு இருக்கு, அல்லது எனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை குறித்து அல்ல, எனக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பான். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமென். ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செலுத்துகிற ஐஸ்வர்யவான் தன் பணத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். நீங்க கொண்டு வருகிற வீணான காணிக்கைகள் எனக்கு அருவருப்பாய் பாராட்டணுமா? அக்கிரமத்தோடு ஆசரித்து கொண்டிருக்கிறீங்க, உங்களையே மேன்மையாக மேட்டிமையாக நினைத்து கொண்டு எண்ணங்கள் முழுவதும் எப்படி இருக்கு? நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அவ்வளவு ஞானம் இருக்கிறது, என்னை விட யாருக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி நினைப்போமானால் வேகமா அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற பலிகளை ஆண்டவர் விரும்பவில்லை. ஓய்வு நாள் ஆராதனையை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மேட்டிமையான கண் அவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. மேட்டிமையான அகந்தையான நினைவுகள் அவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேட்டிமையான நினைவுகள் இன்றைக்கு வைத்திருப்போமானால் நம்ம குடும்பத்திலே நம்ம சொல்லுவோம், என்னை விட யாருக்கும் எதுவும் தெரியாது. கொஞ்சம் படிச்சுட்டா சொல்லுவோம், எல்லாம் எனக்கு தான் தெரியும், நான் சொல்றதை நீ கேளு, ஏன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி மேட்டிமையான உணர்வுகளும் நினைவுகளும் ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடியதாக மாற்றுகிறது. எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? ஞானத்தை கொடுத்தவருக்கு தானே மேன்மை உண்டாகணும், அந்த அறிவை கொடுத்தவருக்கு தானே மேன்மை உண்டாகணும், நம்மளை படிக்க வச்சவருக்கு தானே மேன்மை உண்டாகணும். ஆமென். ஆகவே அவரை அறிகிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த பரிசுத்த கூட்டமாக ஒரு சின்ன கூட்டத்திலே என்னையும் வைத்திருக்கிறார். ஆனால் அதுவே மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன்.
ஆமென். எத்தனை பேர் அதை பாக்கியமா நினைக்கிறீங்க? அதை மேன்மையா நினைக்கிறேன். கர்த்தரை அறிந்திருக்கிறதை நான் பாக்கியமாக, அவரை அறிகிற அறிவு எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த பாவிக்கு கொடுத்திருக்கிறாரு, ஒன்னும் தெரியாத எனக்கு போய் ரட்சிப்பை வழங்கி இருக்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல சுற்றி அலைந்து திரிந்து கொண்டிருந்தேனே, எனக்கு அவருடைய ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததானால் நான் மிகப்பெரிய பாக்கியவான். அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. இனிமே மேன்மை பாராட்டும் போது யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்து, அவர் நீதியை குறித்து, அவர் நியாயத்தை குறித்து, அவர் கிருபையை குறித்து என்ன பண்ணுங்க? மேன்மை பாராட்டுங்க. அதிலே நான் பிரியமாயிருக்கிறேன். அதுல வசனம் வரும், அதிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னொரு வசனம் வாசிச்சிடலாம். அது கீழே உள்ள வசனங்கள் வாசிங்க. ஏசாயாவில் இப்ப வாசிச்சதுக்கு கீழே உள்ள வசனம். ஆமென். இருங்க அந்த 22ஆம் வசனத்தை இன்னும் தெளிவாக 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. சாராயத்தை நாடி வாசிங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வசனமும் என்ன வார்த்தை வருதுன்னா ஐயோ ஐயோ. ஆண்டவர் அருவருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னதை சொல்லி கொண்டிருக்கிறேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்றாரு? ஐயோ. ஆண்டவர் அதை அருவருக்கிறார். ஆலயத்திற்கு வரும் பொழுது எதையும் செய்யாதது போல, இந்த காரியங்கள் எதுவும் நான் நடப்பிக்காதது போல உள்ள நுழைஞ்சாலும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து, ஆண்டவரை தேடுறதுக்கு அதிகாலை எந்திரிக்கிறது இல்ல, அவரை துதிக்கிறதுக்கு அதிகாலை எந்திரிக்கிறது இல்லை. எதுக்காக அதிகாலை எந்திரிக்கிறாங்க? சாராயத்தை நாடி, அதுக்காக அந்த கால் ஓடணும்ல அந்த இடத்திற்கு, அந்த கடையை தேடி ஓடுவதற்காக அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து, அதுல இன்னும் இன்னும் அதிகமாக அந்த மதுபானம் குடிச்சு நான் என்ன பண்ணணும்? வெறி கொள்ளுகிற வரையிலும் என்ன சொல்லுது வார்த்தை? இருட்டி போகும் அளவும், காலையில துவங்கி அது இரவு செல்லுகிற வரையிலும், தங்களுடைய பாக்கெட்ல உள்ள வருமானம் எல்லாம் தீர்ந்து போகும் வரையிலும் என்ன பண்ணே இருக்கிறாங்களாம்? குடித்து கொண்டே இருக்கிறாங்களாம். கொஞ்சம் சம்பாதித்தாலும், கொஞ்சம் வருமானம் வந்தாலும் நேரா அந்த கடை தெருவுக்கு நேராக சென்று அந்த மதுபானத்தை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட பலிகள், வீணான காணிக்கைகளை நான் அருவருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம்? இன்னும் அதிகமா எனக்கு என்ன வரணும்? ஆமா, அதிகமா இன்னும் தெளிவா இருக்கேன், இன்னும் தெளிவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் அதிகமா என்ன பண்றாங்களாம்? இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறாங்களாம். இப்படிப்பட்ட போதை வஸ்துக்களை உபயோகிக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது, ஐயோ யாருக்கு துக்கம், யாருக்கு வேதனை. சாராயத்தை நாடி அதை தினந்தோறும் வேண்டுமென்று தன்னுடைய கால்களால் கடந்து செல்லுகிறவர்களுக்கு தானே யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆமென். இப்படிப்பட்ட சாராயத்தை நாடி அதை வேண்டுமென்று செல்லுகிற குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது இன்னைக்கு. ஆமென். அதைவிட மேலாக தேவ கோபாக்கினை அவர்கள் மேல் அதி தீவிரமாக இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து தான் சொல்றார், நீ அக்கிரமத்தோடு ஆசரிக்கிறதான வீணான காணிக்கைகள் எனக்கு அருவருப்பா இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எனக்கு அருவருப்பா இருக்கிறது. மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். எப்பேற்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் இருந்தாலும், போதையின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும், குடி பழக்கத்தில் இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்து கொண்டு ஆலயத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதை
நான் விரும்பவில்லை. நீங்க ஆசரிக்கிற ஓய்வு நாள் ஆராதனை எனக்கு பிரியமா இல்லை, அதை நான் சகிக்க கூடாதவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாஸ்டருக்கு தெரியாதே நான் என்ன செய்தேன் என்று சொல்லி, இடையில நான் செய்த காரியம், என் கால்கள் எங்க ஓடினது, என் கைகள் எங்க ஓடினதுன்னு சொல்லி பாஸ்டருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. ஆமென். ஆகவே ஆண்டவர் அதிலே கோபம் உள்ளவராக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, இன்னுமாக கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதிலே 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். என்ன சொல்லப்படுகிறது? பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. புரியுதுங்களா? பரிதானத்துக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து, நான் லஞ்சம் வாங்குறதுக்காக அவன் குற்றவாளியா இருந்தாலும் அவனை என்னவா நான் சொல்றேன், லஞ்சத்தை வாங்கிட்டு ஒரு தொகையை வாங்கிட்டு குற்றவாளி என்று சொல்லாம நான் அவனை நீதிமான் என்று சொல்லுகிறேன். அவன் எந்த தப்பும் செய்யல, எல்லா வரியும் சரியா கட்டியிருக்கான், எல்லா டாக்ஸும் கரெக்டா கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பரிதானத்தை வாங்கிட்டு, கொஞ்சம் லஞ்சத்தை வாங்கிட்டு நான் என்ன பண்றேன், குற்றவாளியையும் நீதிமானாக மாற்றி விடுகிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. அடுத்த வசனம் வருது, நீதிமானுடைய நியாயத்தை குற்றமாக மாற்றுகிறவர்களுக்கு ஐயோ. முதல்ல குற்றவாளியை நீதிமானா மாத்துறாங்க. எதுக்காக? லஞ்சம் வாங்கி என்ன பண்றாங்க, ஒண்ணுமே தப்பே செய்யல, இன்கம் டாக்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணிருக்கு, சரியான கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி லஞ்சத்தை வாங்கிவிட்டு குற்றவாளியை நீதிமானா மாற்றி விடுகிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நீதிமானின் நியாயத்தை, அவன் உண்மையாவே நீதிமான் தான், அந்த உண்மையான நீதிமானின் நியாயத்தை என்ன பண்றாங்க, அவனுக்கு விரோதமாய் குற்றவாளியாக புரட்டி விடுகிறாங்க. நம்ம அந்த அளவுலாம் போக வேணாம், சாதாரணமா நடக்கிற விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஆமென். நம்ம நார்மலா நடந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற விஷயத்த நீதிமானையே என்னவா மாற்றிடுறோம். சொந்த குடும்பத்தில் நல்ல மாமியார மருமகள் குற்றவாளியா மாத்திடுவாங்க. அவங்க குடும்பமே என்னவா பார்க்கும், அந்த குடும்பமே நல்ல மனிதரை கெட்ட மனிதரா பார்க்கும். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு குறைவு இருந்திருக்கும், ஆனா அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நல்ல நபரை, சொந்த குடும்பத்தையே என்ன பண்ணிடுவாங்க, குற்றவாளியாக்கி மொத்தமா என்ன பண்ணிடுவாங்க. அந்த அளவு பரிதானம், டாக்ஸ் அதெல்லாம் கூட போவேணாம், நம்மள இருக்கிற நிலையே பேசலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்ல மருமகளை, இதுக்கும் வரேன், நல்ல மருமகளை என்ன பண்றது, குற்றவாளியா, ஒரு சின்ன காரியத்திற்காக குற்றவாளியா மாத்தி அப்படியே செய்கையே அந்த குடும்பத்தார், எதிரில் இருக்கிற குடும்பத்தார் கெட்டவங்களாவே மாத்தி பார்க்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா? தன்னுடைய சொந்த பிள்ளை ஏதாவது தவறு செய்யும் பொழுது மூடி 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 என்ன பண்றது, மூடி ஒன்றும் தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிடுறது. ஆனா மருமக செஞ்சுட்டா போனை எடுத்து ஒரு 10 பேருக்காவது சொல்லி என்ன பண்றது, அவ்வளவுதான், தெருவு ஊரு அடுத்த ஊருக்கு கூட போயிடும் நியூஸ். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெறும் மாமியாருக்கு சொல்ல, வெறும் மருமகளுக்கு சொல்ல, தன்னுடைய சொந்த குடும்பம்னா வெளில சொல்லுவோமா, சொந்த பிள்ளைய சொல்லுவோமா, சொந்த தாயை சொல்லுவீங்களா? ஆனா மாமியாரை மட்டும் என்ன பண்றது, தன்னுடைய மொத்த குடும்பத்துக்கும் கெட்டவங்களாவே மாத்திடுவாங்க. நல்ல கவனிங்க, இது நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் கெட்டவங்களா பார்த்தவங்க அவங்க சாகுற வரையிலும் கெட்டவங்களாவே இருப்பாங்க. ஏன்னா இவங்க சொன்ன விதம் அப்படியா இருக்கும். தன்னுடைய மாமியாரை பத்தி, மாமனாரை பத்தி இவங்க அந்த வீட்டில் சொன்ன விதம் எப்படி இருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க, ஆமா
நீதிமானை குற்றவாளியா ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக, சின்ன விஷயத்துக்காக மொத்தத்தையும் தவறாவே காண்பித்து மொத்தமா என்ன பண்ணிடுறது, மாற்றி விடுகிறது. ஆண்டவர் இதையெல்லாம் என்ன பண்றாரு, அருவருக்கிறார். இதையெல்லாம் மாற்றி விடுவோம். மருமகளை பத்தி மாமியார் ஊரிலே தூற்றி விடுகிறதும், மாமியாரை பத்தி மருமகள் ஊரெல்லாம் தூற்றி விடுகிறதும் ஆண்டவர் இதையெல்லாம் பிரியமா இல்லை. ஆமென். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அதையும் அருவருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கடைசியாக அதிலே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், வேகமா வாசிங்க, நான் முடிக்க போறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, காயமும் வீக்கமும் ஆமென். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதுல சுகமே இல்லையா. அதுல என்ன இருக்கு? காயம், வீக்கம், நொதிக்கிற ரணம் இருக்கிறது. உள்ள சீல் பிதுக்கப்படாமல் எப்படி இருக்கான்? காயம் ஆற்றப்படாம இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உள்ள இருக்கிற சீல் பிதுக்கப்படாததுனால அது இன்னும் எப்படி இருக்கு? ரணமா இருக்கு. எப்போது இருதயத்தின் அக்கிரமத்தின் சிந்தைகள், அக்கிரமத்தின் நினைவுகள் எல்லாம் வெளியே வராததுனால அது எப்படி ரணம் ஆற்றப்படாதது போல உள்ள இருக்கிறதுனால எப்படி இருக்கான்? உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதுல சுகமே இல்லை, ஆத்துமா சுகம் இல்லாம இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நம்ம நேரம் இருக்கும்போது, இது கடைசியான காரியம், நேரம் இருக்கும்போது இதை நம்ம வாசிப்போம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பேசுகிற என்னையும் குத்தக்கூடியதாக இருக்கிறது, கேட்கிற உங்களோடு கூட அது ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாக இருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படியாக நம்முடைய இருதயங்களை கிழித்து அவருக்கு நேராக திரும்பும்படியாக விரும்புகிறார். ஆமேன். மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த நாளிலே கூட ஆத்துமாவிலே சீல் பிதுக்கப்படாம அந்த ஆத்துமா ரணமுள்ளதா இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர் அதிலே நன்மையை தரும்படியாக விரும்புகிறார். அதனுடைய காயங்கள், ரணங்கள் ஆற்றப்பட விரும்புகிறார். உள்ளத்திலே கொடிய இருதயத்தினுடைய கொடிய காரியங்கள் வெளியில எப்படி இருக்கு? அழகா மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆவியானவர் நம்மோடு கூட பேசின வார்த்தையின் பிரகாரமாக சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை கிழித்து உமக்கு நேராக வருகிறேன். நான் பொய்யை அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன், பொய்யான வார்த்தைகள் என் நாவிலே அதிகமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற எல்லா பலிகளையும் நீர் அருவருக்கிறீர். நான் அக்கிரமத்தோடு செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் அருவருக்கிறீர். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அருவருக்கிற எல்லா காரியங்களையும் என்னை விட்டு விலக்கும்படியாக நான் விரும்புகிறேன். சொல்லுங்க, அப்பா இனி வீண் காணிக்கைகளை எனக்கு கொண்டு வர வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க என்னிடத்துல சகிக்க கூடாதவராய் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் உடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் நிரப்பி அந்த ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் இருக்கிற சீல் பிதுக்கப்படாத எல்லா நிலையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் காணப்படுகிற எல்லா வஞ்சகம், வெளிவேஷம், எல்லா விதமான காரியங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உள்ளிருக்கிற சீல் பிதுக்கப்பட்டாதான் காயம் மாறும். உங்க இருதயத்தின் காயம் மாற்றப்பட்டாதான் உங்கள் ஆத்துமாவிலே மீட்பு உண்டாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். என்னை உம்முடைய வார்த்தையினாலே, ஆமென் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கும் ஆண்டவரே. உங்க வார்த்தையை அனுப்பி என் இருதயத்தை ஆண்டவரே ஒரு விசையாக எல்லா அக்கிரமத்தின் சிந்தைகள் வெளியே வரட்டும் ஆண்டவரே. எல்லா அழுக்கும் நாற்றமும் உள்ள நிறைஞ்சிருக்கிறதுனால ஆண்டவரே, அந்த இருதயத்திலே பலவித காரியங்கள் நிறைந்திருக்கிறது. அதிலே ரணம் இல்லை, அதிலே முற்றிலுமாக வீக்கமும் நொதிக்கிற ரணமுள்ளதா இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா அப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சின்ன இருதயத்துல காணப்படுகிற வஞ்சகம், அந்த இருதயத்துல காணப்படுகிற கோபம், முறுமுறுப்பு அல்லது பொய்யான காரியங்கள் எல்லாம் சீல் பிதுக்கப்படாததுனால நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கான்? உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் சுகமே இல்லை. ஆத்துமாவில சுகம் இல்லை. உள்ள இருதயத்தில் இருக்கிற அவ்வளோ அந்தரங்கமான அழுக்கு நாத்தம் வெளியே வராததுனால அந்த முழு சரீரத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறது? ஆமா, சுத்தப்படுத்தி காணப்படுகிறது. இன்னைக்கு அந்த சீல் பிதுக்கப்பட்டு நம்முடைய ஆத்மாவின் காயம் மாற்றப்பட ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே அந்த ரணங்கள், ஆத்மாவிலே உண்டான கொடிய வியாதியை ஆண்டவர் மாற்றும்படியாக விரும்புகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா அக்கிரமத்தின் சிந்தைகள், அக்கிரமத்தின் நினைவுகளை என் இருதயத்திலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. பொல்லாத காரியங்களை என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருக்கிற ஆண்டவரே, மனிதர்களுக்கு ஐயோ என்று சொன்னீரே. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொன்னீரே. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொன்னீரே. நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும், வெளிச்சத்தை இருளும் இருளை கசப்பும் கசப்பை தித்திப்புமாக சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் உயிரோடே செத்தவன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீண் காணிக்கைகளை நான் இனி கொண்டு வர வேண்டாம், அவைகளிலே நான் பிரியமா இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் திரும்பி மன்னிப்பை வழங்குவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவர் எதையெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறாரோ, உங்களுக்கு எதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகப்படுத்துதல் நம் ஆத்துமாவிலே உண்டாக போகிறது. அந்த ஆத்துமாவிலே உண்டாகிற சுகப்படுத்துதல் நம் சரீரத்திலும் சுகமாக மாறப்போகிறது. எந்த ஆத்துமாலாம் இன்னைக்கு சுகமடைகிறதோ, சரீரத்தில் எந்த வியாதிகளாக இருந்தாலும் ஆண்டவர் அதையும் சுகமாக்கும்படியாக விரும்புகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வசனம் உங்களுக்கு நேராக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, வேதத்தை யாரெல்லாம் அலட்சியப்படுத்தினோமோ, வேதத்துக்கு தன்னுடைய செவியை சாய்க்கவில்லையோ, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அந்த சத்தியத்துக்கு என் செவியை சாய்க்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தை இனி வெறுக்க மாட்டேன், பரிசுத்தருடைய வசனத்தை இனி அசட்ட பண்ண மாட்டேன் ஆண்டவரே. அநேக நேரத்தில் கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது அதை அசட்ட பண்ணிட்டேன். அந்த வேதத்துக்கு என் செவியை சாய்க்கவில்லை. உங்க கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக, உம்முடைய கோபம் என் மேல் வராதிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும், மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் ஆத்துமாவிலே மிகப்பெரிய குணமடைதல் உண்டாகிறது. உங்க சரீரத்திலே ஹல்லேலூயா மிகப்பெரிய குணமடைதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாய் அவருடைய வசனம் இருக்கிறது. உங்க இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாம் வகையறுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஆத்துமாவை, ஆவியை, கனி
கணுக்களை ஊனை பிரிக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தையானது உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்க விரும்புகிறார். தேவனுடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்க விரும்புகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாவற்றையும் செய்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே ஓடி வருகிற நான் அந்த ஜெபத்தை ஏறெடுப்பதில்லை, அந்த ஜெபத்திற்கு செவி சாய்ப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இறங்கும் ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே, நீங்க நெருப்பாய் வருகிறீர், காற்றாய் வருகிறீர், அக்கினியாய் வருகிறீர். எங்கள் எல்லா குற்றங்களை ஆவியானவர் சுட்டெரிக்கும்படியாய் இறங்கி வருகிறீர் ஆண்டவரே. இறங்கி வாங்க. நீங்க மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போதே உங்க ஆத்துமா, ஹalleluya, ஆத்துமாவிலே உள்ள சீல் பிதுக்கப்படாத நிலைகள் எல்லாம் வெளியே வந்து எல்லா ரணங்கள், எல்லா காயங்களை இன்னைக்கு ஆற்றும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க பரிசுத்தமடையும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பரிசுத்தமாக்குதல் உங்க சரீரத்தையும் பரிசுத்தமாக்க போகிறது. சரீரத்தின் வியாதிகளை குணமாக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. மனம் திரும்பும்படியாய் விரும்புகிறார். ஹalleluya. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னிங்க. உமக்கு விரோதமாய் செய்த எல்லா குற்றங்கள் அப்பா, என்னை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளாத எல்லா தன்மையும், அக்கிரமத்தோடு நான் ஆசரிக்கிற ஓய்வு நாள் ஆராதனையை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். குற்றங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அக்கிரமத்தின் எல்லா சிந்தைகளையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அக்கிரமத்தின் எல்லா நினைவுகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. மன்னிப்பை வழங்கும்படி காத்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நீங்க செய்த எல்லா அக்கிரமத்தின் காரியத்தை ஹalleluya ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. சீல் பிதுக்கப்படலனா அதுல காயம் மாற்றப்படாது. உங்க காயம் மாற்றப்படலனா அது முழு சரீரத்தையும் நரகத்துக்கு நேராக இழுத்து செல்லப்படுவீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் வாருமே, எழுந்தருளுமே. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி. நீர் நெருப்பாய் வருவி, என்னை தேடி வந்திரே. தேச்சரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நீ நெருப்பாய் வருவி. நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி. பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் வாருமே, எழுந்தருளுமே. பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் வாருமே, எழுந்தருளுமே. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் நெருப்பாய் வருவி. ஆவியானவர் இறங்கி பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சொல்லிக்கொண்டே இருங்க. நீர் அன்பாக வரும். எல்லா அக்கிரமத்தின் சிந்தைகள் கழுவப்படுகின்றன, எல்லா அக்கிரமத்தின் நினைவுகள் கழுவப்படுகின்றன. நீர் நெருப்பாய் வருவி, நீர்
காற்றாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீ நெருப்பாய் வருவீர். கழுவி சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். ஆத்துமாவிலே காயங்கள் ஆற்றப்படுகின்றன, எல்லா ரணங்கள் ஆற்றப்படுகின்றன, எல்லா சீல்கள் பிதுக்கப்படுகின்றன. ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்கி எல்லா பொல்லாத கிரியைகளை சுட்டெரித்து கொண்டிருக்கிறார், பொல்லாத நினைவுகளை சுட்டெரித்து கொண்டிருக்கிறார். அக்கிரமத்தின் இருதயங்கள், அக்கிரமத்தின் சிந்தைகள் முற்றிலுமாக அக்கினியினாலே எரிந்து சாம்பலாக்கப்படுகின்றன. ஆத்துமாவிலே மாபெரும் மீட்பு ஆவியானவராலே உண்டாக்கப்படுகிறது. ஆவியானவரை சொல்லுங்க, அப்பா இன்றைக்கு எல்லா பதர்கள் எரித்து சாம்பலாக்குவீராக. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆண்டவர் இன்னைக்கு நல்ல கனிகளை கொடுக்கும்படியா என்னை மாற்றி கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இறங்கி பிசாசு விதைத்த எல்லா களைகளையும் பிடுங்குகிறீர், எல்லா வேர்களையும் எடுத்து போடுகிறீர். ஆவியானவர் இன்றைக்கு மிகப்பெரிய அற்புதத்தை ஆத்துமாவிலே உண்டான எல்லா கிரியைகளை சுட்டெரிக்கிறீர். சரீரத்திலே வியாதியோடு ஆண்டவரே அதன் நிமித்தமாக சரீரத்திலே வந்த எல்லா வியாதிகள், ஆத்துமாவிலே வந்த வியாதியினாலே சரீரம் பாதிக்கப்பட்டிருக்குமானால் சரீரத்திலே இருக்கிற எல்லா வியாதிகள் சுகமடைவதாக. சரீரத்தினுடைய சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே எல்லா வியாதிகள் குணமடைவதாக. சொல்லுங்க, எல்லா வியாதிகள் குணமடைவதாக. உங்க சிரசிலே கைகளை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே குணமடைந்து கொண்டிருக்கின்றன. ஐனையாவே, கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் குணமடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோமே. எந்த தீராத வியாதியிலே வந்திருந்தாலும், எந்த கொடிய வியாதியாக இருந்தாலும், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு ரத்தத்தினாலே அப்பா அந்த உச்சம் தலையிலிருந்து கால் வரையிலும் ஆவியானவருடைய அக்கினி, ஹல்லேலூயா, வியாதியை கொண்டு வந்த எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளை நாங்கள் இப்பொழுதே சுட்டெரிக்கிறோம். அந்த சரீரத்தை விட்டு கடினப்படுத்துகிறோம். எல்லா வியாதிகள் குணமடைவதாக. எந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறதோ அங்க கை வைங்க. அந்த இடத்துல வலிகள் வேதனைகள் இருக்குமானால் கை வைங்க. ஆண்டவர் இப்பொழுது குணப்படுத்தும்படியா இறங்கி வந்திருக்கிறார். எந்த இடத்துல உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் பொல்லாத சத்துரு, அந்த இடத்துல எல்லா பலவீனங்கள் குணமடையும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். அப்பா நீங்க சுகமாக்கும்படியா இறங்கி வந்திருக்கிறீர். இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவர்கள் கை வைத்திருக்கிற இடத்திலே உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லுவதாக. சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லுவதாக. சரீரத்தில் எல்லா வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. வியாதியை உண்டு பண்ணின பொல்லாத சத்துருவே, உன் கையை எடு இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வலிகள் வேதனைகள் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். உச்சங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும், உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் இருக்கிற எல்லா வலிகள் வேதனைகள், பிசாசினால் வந்த எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுகின்றன. கர்த்தருடைய அக்கினி உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறது. விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறீங்க, சுகம் அடைந்து கொண்டிருக்கிறீங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். சரீரத்தின் வியாதிகள் குணமடைகின்றன. ரபலா ஷத்தரபல பரபல பரபல பரபரப ரீபானந்தர பல பரபல பரபல பரபலப. அநேகருடைய இருதயத்தை ஆண்டவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். அநேகருடைய இருதயங்களை கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா சீல் பிதுக்கப்படாத எல்லா நிலையும் மாற்றப்பட்டு எல்லா ரணங்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆத்துமா, செத்து போன ஆத்துமா இன்றைக்கு உயிர் பெறுகிறது. பாவத்துக்கு நேராய் சென்று கொண்டிருந்த, பாதாளத்துக்கு நேராய் சென்று கொண்டிருந்த ஆத்துமா இன்றைக்கு விடுவிக்கப்படுகிறது.
எல்லா மரணத்துக்கு நேராக சென்ற, தேவ கோபாக்கினைக்கு நேராக சென்ற ஆத்துமாக்களை ஆண்டவர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே மீட்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மிகுந்த கிருபையினாலே உன்னை மீட்டுக் கொண்டேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா இனி உன் குற்றங்களை பாராதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குற்றங்களை காணாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த நேரம் வரையிலும் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருந்தீர். எங்கள் ஜெபத்தை கேட்டீர். அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்திலே நம்மை குணமாக்கினதற்காக நன்றி சொல்லுவோம். உற்சாகத்தோட கரங்களை தட்டுவோமே. பிரைஸ் தி லார்ட். அநேகருடைய இருதயங்களை, அநேகருடைய ஆத்மாவை கர்த்தர் இன்றைக்கு புதுப்பித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, எங்கள் ஆத்மா புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு அநேகரை சந்தித்திருக்கிறார். அநேகருடைய இருதயத்தின் ரணங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உண்மையாகவே நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை தேற்றி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை கொல்லுகிறதற்காக அல்ல, நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கு மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மை கொன்று கீழே தள்ளுவதற்காக அல்ல, கீழே தள்ளப்பட்ட நம்மை மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் எங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. ரைட். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். சுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நேரமாய் எங்களோடு திட்டமாய் நீர் பேசினீரே. எங்கள் இருதயத்தின் இயக்கங்கள் எல்லா ஆழமான எல்லா காயங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையினால் நீர் குணமாக்கினீர். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்ற வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களை, காயங்களை கர்த்தர் நீர் காயம் கட்டினீரே. கர்த்தரே நம்மை பீறினார், அவரே நம்மை குணப்படுத்துவார், அவரிடத்திற்கு திரும்புவோம் என்ற வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய், தேவனுடைய வசனத்திற்கு நேராய், உம்மிடத்திற்கு நேராய் திரும்பி இருக்கிற பெரிதான கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு அநேகருடைய இருதயங்களை, அவருடைய ஆத்துமாவை கர்த்தனை உயிர்ப்பித்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தின் பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகள், எல்லா பிரயாசங்களையும் கர்த்தனை 1000 மடங்காய் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம், உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். விசேஷமாய் எல்லா சபைகளிலும், இந்த சூளைமேடு சபையிலும் தொடங்கி இருக்கிற இந்த VBSக்காக ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், இதற்காக ஒத்துழைக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக ஏறெடுக்கிற இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தின எபினேசர் இனியும் தாங்கி நடத்துங்க. உம்முடைய கிருபை, தயவு, இரக்கம் ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்துங்க. எல்லா கிளை சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் மகிமையாய் மாற்றுங்க. உம்முடைய கிருபை, தயவு, இரக்கம் கர்த்தருடைய நாமம் வெளிப்படும்படியாய் உதவி செய்ய, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானோட அன்பும் ஐக்கியமும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதம், ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துங்கள். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சோதரனா, பிரைஸ் தி லார்ட். சோதரம்.